நண்பர்களே வணக்கம். தமிழ்நாடு மாடு மேய்ப்போர் கூட்டமைப்பு சார்பாக நண்பர்களே, மேய்ச்சலயம் குறித்து மாடு மேய்ப்பு சம்மந்தமாக பிரச்சனைகள் குறித்து மாநாடு நடைபெறுது நண்பர்களே மதுரையில். அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த மாநாட்டில் பர்கூர் செம்மறை மாடு சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனைகள் மேய்ச்சல் இருக்குதுங்கிறத எடுத்துரைச்ச நண்பர்களே. அது இப்போ நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சரணாலயமாக அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சரணாலய அறிவிப்புனால அவங்க மிகப்பெரிய நெருக்கடி கொண்டு வந்துருக்கிறாங்க. ஐயா விவேகானந்தன் அவர்கள் அதற்கான ஒரு கோரிக்கையை ஏற்கனவே அவருடைய நம்முடைய வேளாண்மை இதில் எழுதியிருந்தாங்க. அதை நாங்கள் எங்களுடைய இதில் பதிவிச்சிருந்தோம். அரசு தரப்பில் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு போயிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய பழமொழிகள் அமைப்புகளோடு சேர்ந்து 2006 உணவு உரிமை சட்டத்தை இணைச்சு நடந்த போராட்டங்களில் நம்ம தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு சார்பாக கலந்துக்கிட்டால் ஐயாவும் அந்த தாமரைக்கரையில் அதற்கான கூட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. ஐயா அவர்கள் பர்கூர் மாடுகள் இருக்கக்கூடிய லிங்காயத்து சமூகத்தினுடன் ஏனைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை வலியுறுத்தி பேசுவாங்க. ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் மற்றும் தெரியாம பின்னாடி இருந்து வேலை செய்யும் சேவா சார் அவர்களுக்கும் கபில் சார் இப்போதான் எனக்கு புது வருகிறோம். அவருக்கும் நன்றி சொல்லி இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மாடு வளர்ப்போர் சங்க பிரதிநிதிகளுக்கும் இங்கு கூட்டத்துக்கு வந்திருக்கும் பல என்ஜிஓ வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் மாடு வளர்ப்போர் சங்கத்தில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி சொல்லி, இப்போ மாடு வளர்த்தோம் எப்படி வளர்க்குறது எப்படி காப்பாற்றுறது மாடு மேய்க்கிறது தான் இப்போ டிசைட் பண்ண லெவல் வந்துருச்சு. மீதி வேலையெல்லாம் கவர்மெண்ட் பார்க்குது. எப்படி மாடை மேய்க்க வேண்டாம், மாடை மேய்க்கக்கூடாது, சட்டப்படி அவங்க ரைட்ஸ். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க மட்டும் தான் அந்த ரைட்ஸ் வச்சிருக்காங்க. பிரான்ஸ்லே வரவங்க சட்டம் கொண்டு வந்திருந்தாலுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் ஆகல, பில் பாஸ் ஆகல, கொண்டு வாங்க என்ஜிஓ கொண்டு வராங்க. மாடு பிரான்ஸ்குள்ள போய் அந்த வெள்ளக்கார கூட மாடு காப்பாத்துக்கிறாங்க. தமிழ்நாடு நம்ம 75 வருஷம் கவர்மெண்ட் இருக்குது, மாடு அழிச்சிட்டு வந்திருக்காங்க. வெள்ளக்கார காப்பாற்றா கூட அவங்க வெள்ளக்காரன் நாடு அழிஞ்சோ அழிச்சிட்டு நாங்கள் சொந்தம் பண்ணிட்டு சொதனை வாங்கி மாடு அழிக்கிறதுக்கு சொதனை வாங்கிங்களா? யார் கேட்க வருது? மாடு போய் டெல்லி பார்லிமெண்ட்டில் பேச முடியுமா? இல்லை போய் சென்னையில் போய் சட்டமன்றத்தில் பேச முடியுமா? பேச முடியுமா? மாடு மேய்க்கு வாழ்வாதாரத்தில் மாடு மேய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கூட இருக்காது சார். ஓகே, அவர் போய் பேசிய போது அமுல் பாஸ் பண்ணிட்டு கொண்டு வர முடியுமா? மாடு மேய்க்க வேண்டாம். 1 லட்சம் மாடு இப்போ 15,000 வருது பருவமழை மாடு. ஏன்னா வீரப்பேர் இருந்தால் கூட எங்களுக்கு பயம் இல்லை. வீரப்பேருக்கு போய் எந்த போலீஸு எந்த கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியலங்க. நல்லா இருந்துச்சுங்க எங்களுக்கு எல்லாம். எந்த அரசியல்வாதியும் வர முடியல. மாடு 1 லட்சம் மாடு ஆச்சு. வீரப்பேருக்கு போது ஜாஸ்தி மாடு வளர்ந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண அரசியல்வாதிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சட்டம் போடுறாங்க. எப்படி மாடு இருந்தா மழை அழிஞ்சு போயிடு, மாடு வித்துக்கிறோம். என்ன சார் இது? யார் கேட்கணும்? மாடு போய் யார் கோரிக்கை சொல்ல முடியும்? டிசி எல்லாம் அதிகாரிகள் சொல்றாங்க, டிஎஃப் சொல்றாங்க, எங்க மேல உத்தரவாப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். பாரு சார், நீங்க காப்பாற்றுங்க சார். சார் ஒன்றும் போய் வித்துக்கு சார் மாடா. இப்ப மாடு வித்துக்கலாம் விற்கணும் வந்தா அதிகாரி கவர்மெண்ட் என்ன பண்ணி எங்க சங்கம் என்ன சங்கம் போட்டீங்கன்னா சுயம் சேவா சங்கம் போட்டுட்டு மாடு வளர்த்துமா கிராம குழு போட்டு கிராம மீட்டிங் போட்டு பஞ்சாயத்து தீர்மானம் பண்ணா மாடு வளர்த்துக்கலாம்னா யாருக்கு மாடு வேணுமோ? ஐஏஎஸ் அதிகாரிக்கு மாடு தேவையில்லை, கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாடு தேவையில்லை, இது மாடு மேய்ச்சலுக்கும் மாடு தேவை, எங்களும் மாட வேண்டாம். எங்களோட இப்ப லாஸ்ட் ஃபைனல் இருக்கும். எப்படி எங்களும் மாடு வேலை இருக்கு, மாடு மேய்க்க அவங்க எல்லாம் சாப்பிடும், நாங்களும் சாப்பிடல சார். ஐஏஎஸ் அதிகாரிகளும் மாடு மேய்க்க வேண்டாம் சொல்றோம், சட்டம் போடுற அவரு பாருங்க. பருவமலை இப்ப பருவமலை பத்தி எனக்கு சொல்ல சப்ஜெக்ட் வந்துட்டேன். ஒரு 850 ஆண்டாங்க சார். ஆந்திரா பக்கத்துல ஸ்ரீசைல பக்கம் வாழ்ந்துட்டு ஒரு மக்கள் கூட்டங்கள் அங்க என்ன பண்ணாங்க,
ஒழுக்கத்தோட இருக்கணும், மரம் வெட்டக்கூடாது, மரம் வெட்ட எங்களுக்கு பாவம், இப்படி வந்து ஃபாரஸ்ட் காப்பாற்றுக்கோஸ்கரம் நாங்கள் வந்து மக்கள் 33 கிராமம் லிங்காயத்தா மாற்றோம், வேற வந்து மாற்றோம். அப்போ வாழ்வாதாரம் என்ன? மாடு மேய்க்கிறது, மருந்தூர் எருமைக்கு ஒரு தனி அது மேய்க்கிறது, அது ஒரு வெண்ணெய் நெய் வித்தி, அது மாடு கண்டு திருவிழா வந்து ஆடி திருவிழா வருங்க, அது ஆண் கண்டு குட்டிகள் வந்தா திருவிழா விற்கிறது, அது ஒரு வாழ்வாதாரம். அந்த பணம் எடுத்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இந்த வாழை இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்க கவர்மெண்ட், லிங்காயத் மக்களுக்கு அந்த செல்லிக்கார பிடிக்கிட்டு அவருக்கு என்ன பாலிஸ்டர்ல போற கேஸ் போடுறாங்க, ஏதோ கேஸ் போடுறாங்க, மாடு கேஸ் போட மாட்டான், மரம் வெட்டிட்டு கேஸ் போடுறது, இருந்தாலும் புலி வந்து பாய்ச்சல் பண்ணி மாட்டுக்கு புலி பண்ணிட்டாங்க கேஸ் போடுறது, ஏதோ ஒரு கேஸ் போட்டாலும் அவங்க உள்ள போறாங்க, 3 வருஷம் ஜாமீன் எடுக்க, 3 மாசம் அவங்க வாழ்வாதாரம் இருக்கு, மாடு வெட்டி ஜாமீன் எடுத்துட்டு வரணும். அப்ப வந்து அப்படி மாடு வந்து மேய்க்க முடியாது. அப்ப வந்து மாடு கொஞ்சம் அழிஞ்சிருச்சு. இப்ப நாங்க எங்க போய் சொல்றோம்னா கிராமத்துக்கு சொல்ல, நேற்று சொல்றேன், கிராம சபை போட்டுங்க, கிராமத்துல இருக்கிற குழு பண்ணுங்க, அங்க பேசுற இருக்காங்க சார், கிராமத்துல எல்லாம் ஒன்றுதான் இருக்கிறோம். நீங்க வந்து சட்டசபை பேச வைக்கணும், சட்டசபை தீர்மானம் கொண்டு வரணும். மாட்டுக்கு எப்படி வெள்ளக்காரன் கொடுத்துருக்க பாஸ் கொடுத்துருக்க, நேரம் பாஸ் கொடுத்துருக்கிறா, பெட்டி பாஸ் கொடுத்துருக்கிறா, அப்புறம் வந்து மேய்ச்சல் பாஸ் கொடுத்துருக்கிறா, அதை வந்து கொண்டு வாங்க சார், சட்டம் அங்க கொண்டு வாங்க சட்டசபையிலே. மக்கள் என்ன பண்ண முடியும், கூட்டு சேர்ந்து அது ஒரு நாள் பொழுது கேடுறது, சங்கம் பண்றது, இப்படி பண்ணி என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாம் கிராம நோக்கி போங்க பேசிட்டாங்க, கிராமத்தில் பாஸ் பண்ண நடக்குமா? இப்ப வராங்க, மினிஸ்டர் வராங்க, எம்எல்ஏ வராங்க, சட்டசபை பேசுங்க, சட்டசபை கொண்டு வாங்க. என் சங்கம் நிறைய என்ஜிஓ மினிஸ்டர் கூட பேசுங்க, சட்டசபையில் பேசி சட்டசபை கொண்டு வாங்க. மலைப்படி அப்படி மலை மாடு வந்து மலை மேற்கொள்ளணும், அங்க பட்டி பாஸ் கொடுங்க. எப்படின்னா எல்லா பட்டியும் மருத்துவமனையில் 150 பட்டி இருக்குங்க, 150 பட்டி இப்போ 100 பட்டியை தான் கணக்கெடுத்து தான் கொடுத்தோம், புக்கில் வெளியிட்டு இருக்காங்க, சந்தோஷம் தான். அதே மாதிரி அது வந்து கிராமத்தோட இப்போ அதிகாரிகள் பேசுறவங்க, சட்டசபை பேசிடுவோம், அதிகாரி என்ன பண்ண போறா? வனசாரமே கொண்டு வந்திருக்கீங்க, வனசாரங்கள்ல யார் மாடு மேய்க்கலாம், நெல்லிக்காய் பறிக்கலாம், சீமா கொண்டு வர இப்படி பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஒரு நாள் பட்டி பாசு கொண்டு கொடுத்துருக்காங்களா? மாடு மேய்க்க கேஸ் போடுறா, பட்டி பாஸ்போர்ட் தங்க வேண்டாம், வெளியிட்டு மேய்ச்சிட்டோம், வெளியில போய் நீங்க பாஸ்போர்ட் மேய்ச்சிட்டு வந்தது, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலுமே நாங்கள் என்ன பாஸ் பண்ணுறோம், கிராமத்திலே பாஸ் பண்ணா பாஸ் ஆகுது, ஓட்டு போடுறது போது வராங்க, ஓட்டு வாங்கிக்கிறேன், ஓடி போயிடுறாங்க. மலைவாழ் மக்கள் போய் ஒரு சங்கத்தின் மூலியமா ஃபைட் பண்றது அளவுக்கு இல்லை. நீங்க எல்லாம் நின்று எல்லாம் ஒரு நாள் கரண்ட் காடி தமிழ்நாடு மக்கள் மலம் மாடு மேய்க்க சங்கம் எல்லாம் பிரதிநிதிகள் கூப்பிடுங்க, சட்டசபையில் அங்க போய் நாங்கள் அங்கே டெல்லி உட்காந்துக்கலாம், அங்க உணவு போராட்டம் பண்ணலாம். அப்பதான் ஸ்டேட் அங்க தட்டுவோம் கதவா, இங்க போய் கிராமம் தட்ட நிலம் தட்டு. நாங்கள் 20 வருஷம் போராடிக்கிறோம், கலெக்டர் ஆஃபீஸ் போறோம், மனு கொடுக்குறோம், மினிஸ்டர் மனு கொடுக்குறோம், வாங்கி வச்சுக்கிறாங்க, ஏதோ அமைதிப்படுத்தோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கலெக்டர் கூட பேசுறேன், சொல்லினா மருத்துவமனை என்ன பண்ணாக்கா பெரியார் பறவை சரணாலயம் பண்ணிட்டாங்க. பெரியாருக்கும் மருத்துவமனை சம்பந்தமே இல்லை. பெரியார் மருத்துவமனை என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா மரபு மக்களுக்கு என்ன உதவி பண்ணிருக்காங்களா, இல்ல லிங்கா கட்டி லிங்க தீட்சை பண்ணி செலுத்து கொண்டு வந்திருக்காங்க மருத்துவமனையை கொண்டு வந்து அவங்க பேர் கொண்டு வச்சு ஆடுறாங்க. நான் கேட்டாலும் உள்ள பெரியதை பத்தி பேச உள்ள போடுறாங்க, ஏதாவது பேசுறாங்க. ராஜீவ்காந்தி கூப்பிட்டு உள்ள போடுறாங்க, நான் ராஜீவ்காந்தி தெரியல எனக்கு, ராஜீவ்காந்தி கூப்பிட்டு சாமி உங்க திருமணம் சேர்றேன், அவங்க நெக்ஸ்ட் டைட் பண்றாங்க ராஜீவ்காந்தி. இது பார்த்தோம்னா இது நல்லது பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஆள் எப்படி சொல்றாங்க, எனக்கு இப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் வேணுதா, ராஜீவ்காந்தி எப்படி பார்க்கலாம் ஒரு ஆர்வம் இருக்கு, பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போகவே நேரில் பேசும்போது தான் இவ்வளவுதான் இருக்கணும் கண்டுபிடிச்சு அப்போ கீழே பேசுறவங்க கூட நான் அடிச்சிருந்தோம். ஒரு பறவை இந்த பெரியா பறவை வனசாகம் பண்றாங்க, அதை எதிர்த்து போராடுறோம், வந்திருந்தாங்க, வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. அந்த அன்னைக்கு சாப்பாடு செலவு எல்லாம் எல்லாம் சேவாக பார்த்துக்கிட்டாங்க, மக்களுக்கு எல்லாம் ஃபைட் பண்ணோம். அப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸர் கலெக்டர் கூப்பிடுறாங்க, நீங்க அவங்க ஒத்து விட்டுட்டு பண்ணுங்க சாமின்றாங்க. அப்போ டிஎஸ் சொல்றாங்க, போலீஸார் படத்தை அனுப்புறாங்க, ஒரு வண்டி வந்து அனுப்பி நீங்க அப்படியே சாமியை சமாதானம் பண்ணி ராஜீவ்காந்தி உள்ள வராத மாதிரி பண்ணுங்க. ராஜீவ்காந்தி அது மாதிரி நெக்ஸ்ட் டைம் மாதிரி தெரியுது அவங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்குது. நல்லா போராடுறவங்க மடக்கு வரணும், அவங்க வந்து வெளியே விடக்கூடாதுன்றதுதான் இது தமிழ்நாடோட கொள்கை. கர்நாடகாவில் மேற்கு போடுற சார் என் பாருன்னா ஒரு 50 கிலோமீட்டர் பாட்டு இருக்குது, அவங்க அந்த மாடு நல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாடை நானும் அங்கே போய் மேற்கு போய் 20 வருஷம் டிஎம் வந்து விடமாட்டேன்றான்.
உங்க ஸ்டேட் மாடு நீ மேட்சுக்கு எங்கேயும் கூட்டி எதுக்கே கொண்டு வரேன் வந்தாரு. இவ்வளவு தொந்தரவு கொடுக்க போது என்ன யார் பேசுறது? கிராமத்தில் பேசுனா அங்க அதிகாரிகள் பாஸ் பண்ண முடியுமா? நான் வந்து பர்கூர் மலை மாடு காப்பாற்றுவோம்னா மலைக்குள்ள 6 மாசம் 8 மாசம் மலைக்குள்ள இருந்து பாசிக்குள்ள பயிர் தான் காப்பாற்ற முடியும். கிராமத்தில் அவளை விவசாயம் பண்ணிடுறோம். அதனால 6 மாசம் ட்ரெயின்ல அவர் 6 மாசம் ராகியோ தவிர இந்த மாதிரி மக்கா சோளம் போட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ணி உணவு போயிடும் இல்லையா, விவசாயம் பண்ணுறோம். மீறி 6 மாசம் ஊருக்குள்ள ஓட்டு விட்டு தீவிர ராகி தீவிரம் சோளம் கட்டு இந்த மாதிரி காட்டு பில்லுகள் எல்லாம் போட்டு ஒரு 6 மாசம் காப்பாற்று. இந்த 6 மாசம் விவசாயம் பண்ணி காப்பாற்ற முடியாது. அப்போ பாலிக்குள்ள போகணும். அது பாலிச்சு நடக்கிறாங்க வித்துறாங்க. ஆயிரம் 5000 மாடு வித்துட்டாங்க திருவண்ணாமலை. யார் கேட்க முடியாது. யார் கேட்டா யாராவது கேட்டு எஃப்ஐஆர் போடுறது மெல்றாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. ஏதாவது நெல் பேசுனா நாங்கள் வந்து ஒன்றும் பேர் பண்ண முடியாது. ஒரு போலீஸ்காரன் எங்களுக்கு பயம் கொஞ்சம் ஏன்னா அடி வாங்கி செஞ்சு போச்சுங்க. வீரப்பதாங்க வந்து எல்லா எஸ்டிஎஃப் பிஎஸ்எஃப் எல்லாம் வந்து அடிச்செல்லாம் எத்தனையோ முதுகில் அடிச்சு அவங்க உடச்சிட்டாங்க. சும்மா அடிச்சு கொடுத்து எஃப்ஐஆர் போடு. இப்படி எங்களை வந்து பயம் கொடுத்து வச்சிருக்காங்க. நான் வெளியே போட முடியாது. இப்போ ராஜீவ்காந்தி ஐயர் தலைமையில் தான் எங்களை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நான் போராட்டம் இறங்கலாம். ஒரு தலைமை வேணும். எங்கள் தலைமையில் யாரும் எங்களுக்கு இல்லை. ராஜீவ்காந்தி ஐயாவை அழைக்கலாம், எப்படி சார் அழைக்கலாம், சேவா சார் அழைக்கலாம், அழைச்சு பிரமாண்டமாக கொஞ்சம் போராட்டம் பண்ணலாம். ஒரு மனுஷன் எனக்கு தோன்றிச்சு தான் வெளியே சொல்ல யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் வந்து கிராமத்தில் கூட்டம் போட்டு கிராமத்தில் மீட்டிங் போனாலும் அதெல்லாம் பேப்பர் தாசில்தாரா அனுப்புறாங்க, ஒரு கலெக்டர் ஒரு பிஏ அனுப்புறாங்க. இப்போ நீங்க பாருங்க, மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க, எம்எல்ஏ கூப்பிட்டுருக்காங்க, வந்தாங்களா? அவருக்கு மாடே தேவையில்லை. மாடு இருந்தால் தொந்தரவு இருக்கு. வந்தாங்க. இப்போ நேற்று இருந்துமே காத்துட்டு வராங்க இன்னும் வரல. அதே எலெக்ஷன் ஓட்டு போறது இன்னைக்கு இந்த 5000 ஓட்டு கிடைக்குது. விவேகாசார் நிறையா இருக்குது, ராஜேந்திர சார் 5000 ஓட்டு இருக்குதுன்னா நைட்டோட காத்துட்டு இருப்பாங்க 2 பேருமே. இப்படி இருக்கிற வாழ்ந்தாரா நான் பார்க்கலாம். ஏதோ நல்லா யாரும் சொன்னாங்க, எம்எல்ஏ எம்பி சார் வந்து என்ன மாவட்டம் சொன்னாங்க தேனி. அவர் மாடு வச்சிருக்காங்களா? அவர் கடை நான் பார்க்கலாம் ஆசையா இருக்கு. ஏன்னா ஒரு மாடு ஒரு வச்சிருக்காங்கன்னா அவரோட கஷ்ட துக்கங்கள் தெரியும். அவர் அணுகி போனான்னு ஒரு நீங்க நேருக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை எனக்கு. ஏன்னா மாடு வைக்கிறாங்க போய் என்ன சொல்ல முடியும்? இப்போ லிங்கக்கடா சிவபதி எல்லாம் இருக்காங்க. மாடு வந்து எங்களுக்கு மாடு வந்து கடவுளை கும்பிடுவாங்க பேசிக்கிறீங்களா? நெத்தில் பார்த்து விபூதி இல்லை. விபூதி என்ன மாடு சாதத்தில் விபூதி பண்ணி நான் நெத்தில் போட்டுக்கிறோம். பொட்டு இல்லை. இந்து கல்ச்சர் நம்ம கடைபிடிக்கிறதுனால நெத்தில் பொட்டு இல்லை. இப்போ நானே பேசிக்கிறோம். அவ்வளோ செயல்பாடு யாருக்கிட்ட இல்லை. மீட்டிங் பேசிக்கிறோம், உட்காந்துக்கிறோம். நீங்க முதல்ல வந்து மாடை கடவுளா நினைங்க. மாடை வந்து கடவுளை நினைச்சாதான் மாடை காப்பாற்ற முடியும். மாடு பால் கொடுத்தது மட்டுமே இல்லை, பாலே முக்கியமே இல்லை. அதுலேயும் சாணத்திலே சாணி, பஞ்சகவியா எல்லாம் இருக்கு. வேஸ்டாக கூட எல்லாருக்கிட்ட இருக்குது. அதுல நான் வந்து கடவுளை நினைக்கலாங்க. கடவுளுக்கு என்ன வேணுமோ பூஜை பண்ணணுமோ பூஜை பண்ணால் அதை சோறு கொடுக்குதுன்னா நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு இருந்து நாங்கள் எங்கள் பொறுப்பை வந்து இந்த போராட்ட பொறுப்பு வந்து நாங்கள் சென்னையில் ஒரு பெரிய பிரம்மாண்டமா ஒரு மாடு மேய்க்கிற ஒரு பிரதிநிதி எல்லாம் அவரு பெரிய ஒரு சிறிய ஒரு எல்லாம் மாடு வச்சிருக்கோம், ஆடு வைக்கிறோம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் எங்களுக்கு உண்ணாம போராட்டம் உயிர் உண்ணாம போராட்டம் வைக்கலாம். பாஸ் கொடுத்த எங்களுக்கு பெட்டி பாஸ் மேட்டர் பாஸ் கொடுத்தா வெளியே வர ஒரு பெரிய பிரம்மாண்டமா ஒரு போராட்டம் வந்து சென்னையில் வைக்கணும். எல்லா மாடு மேய்க்கிற சங்கத்தில் இருக்கிற பிரதிநிதிகள் எல்லாம் வந்து இந்த என்ஜிஓ மூலமாக எங்களுக்கு காசு இல்லை. இப்போ சென்னை போகணும் காசு வேணும் சார், எனக்கு வாங்க வர முடியாது. எங்களால் பஸ்ஸுக்கு சார் அனுப்பணும். ஏன்னா எல்லாரும் மாடு வைக்கிறவங்க கேட்டால் வாழ்வாதாரம் வீக்காக இருக்கிறோம். என்ஜிஓவில் இருக்குங்கய்யா. நீங்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, மாடு பட்டி மாடு எல்லாம் இந்தியாவில் எல்லாம் சேர்ந்துடலாம். அவங்க சென்னை டெல்லியில் ஒரு மீட்டிங் பேசியிருந்தோம். இந்தியா டோட்டல் ஒரு சங்கம் பண்ணி ஒரு சங்கம் பண்ணலாம் எல்லாம் மெம்பர் பண்ணி சொன்னோம், பேசுறோம். அது நடக்கவே இல்லை. அதுக்கு அதை முயற்சி பண்ணலாம். நீங்க எப்படி வச்சுருக்கீங்க ஒரு கூட்டம் வைப்பாங்களா? எங்க ஓட் பேங்க் ஒரு ஓட் பேங்க் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் மெம்பர் ஆகலாம். டோட்டல் தமிழ்நாடு பண்ணுங்க சார். டோட்டலாக தமிழ்நாடு வந்து ஒரு சங்கம் பண்ணுங்க. மாடு மேற்கொள்ள சங்கம் தமிழ்நாடு பண்ணுங்க. ராஜீவ்காந்தி ஐயாவை தங்க வச்சுக்கலாம். விவேகானந்த சார் அந்த போராட்டம் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணா அங்கே போய் சென்னையில் போய் அங்கே சட்டசபையில் தீர்மானம் பண்ணி வைக்கிற மட்டும் அப்பதான் பாஸ் பண்ண முடியும். அதுதான் என்னோட கோரிக்கை சொல்லி இந்த மாடுக்கு வளர்க்கறவங்க எப்படின்னா மனுஷன் கொண்டு சாப்பாடுக்கு இல்லைன்னா 5 கிலோ அரிசி தான் அறிவிக்கிறான்.
60 வயசு ஆச்சுன்னா 1000 ரூபாய் அவன் பென்ஷன் அனுப்புறான். இது மாட்டுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாட்டுக்கு ஒரு 2 மாசம், இப்ப 12 மாசம் எங்க சாப்பாடு தேவையில்லை மாட்டுக்கு, ஒரு 2 மாசம் ஏதாச்சும் பில்லு கொடுக்குற மாதிரி தீவனம் பங்குனி மாசம் வெயில் காலத்துல ஏதாச்சும் NGO மூலமாகிட்டு கவர்மெண்ட் மூலமாகிட்டு பில்லு தண்ணி கொடுக்குற மாதிரி கொண்டு வர ஆசை. ஏன்னா எங்க மாசம் இந்த மாசம் பருவமழையிலே நிறைய மாடு காலமாயிருச்சு. ஏன்னா 4 மாசம் ட்ரை ஆயிடுச்சுங்க. அப்ப யாரும் பில்லு வாங்க கொடுக்க முடியல. நாங்கள் எங்கெல்லாம் போனாலும் வீக்கு தானே முதல்ல மாடு மட்டும் வச்சிருக்கிறோம், 50 மாடு வச்சிருக்கிறோம். அது பில்லு வாங்கிட்டு போட முடியல. நிறைய மாடு அழிஞ்சிச்சு சாப்பாடு இல்லாத. அதுக்காக எழுப்பு இருந்தா இங்க NGO மூலமா அதை பார்த்து சார் இது நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த 2 மாசம் கொடுத்த மாட்டேங்கிறது பங்குனி சித்திரை 2 மாசம் வந்து எங்களுக்கு வந்து மேய்ச்சல் கொடுக்குறது. ஏன்னா இந்த பட்டி மாட்டுக்கு 2 மாடு வச்சுக்கிறது தேவையில்லை, 50 வச்சிருந்தவங்க சாப்பாடு தேவைப்படுது மாட்டுக்கு. அது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கு ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டமா பண்ணாங்க. நான் ஒருத்தர் தனித்தனியும் பருவமழைக்காரரோ இல்ல ஊட்டிக்காரரோ இல்ல திருநெல்வேலிக்காரரோ இது மாதிரி தெரியப்பட்டது வேண்டாம். ஒரு கூட்டமைப்பு பண்ணி ஒரு கூட்டமா ஃபைட் பண்ணாங்கன்னா ஏதோ இந்த அடுத்த ஜெனரேஷன் இது ஜெனரேஷன் கிடைக்கல கூட அடுத்த ஜெனரேஷன் அந்த பட்டி பாசு மேக்கப் பாசு பட்டி பாசு 2 கொடுத்தாலே இது மலை மாடை பட்டி மாடை காப்பாற்றலாம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் மாதா. இந்த மாநாட்டில் நண்பர்களே எங்கள் சங்கத்தையும் கௌரவிக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.